உங்களுக்குள்ள இருக்கு. இப்ப தைரியமா சொல்ல முடியும் எனக்கு நித்திய ஜீவன் இருக்குதுன்னு. இயேசுவை பத்தி நல்லா அறிஞ்சுக்கிட்டீங்களா? கிளீன் போல்டு. பிதாவாகி தேவனை குறித்து அறிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் ப்ராப்ளம் நம்மளுக்கு. நித்திய ஜீவன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பேரை மாத்திட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இந்தாப்பா நீ போறேன்ற. அவன் என்ன பண்றான், இங்க இருந்து போய் வேற பேரை போச்சுக்கிட்டு அங்க இருந்து அங்க சுத்த போறான். இது பிராக்டிக்கலா. நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். 2026 ஆயிடுச்சு, 27, 28, 29 மோசமா இருக்குது. அவன்களே ப்ரெடிக்ட் பண்றாங்க, உலகத்தான்களே ப்ரெடிக்ட் பண்றாங்க. அதுவும் சில சங்கீஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. 29 ரொம்ப டேஞ்சரஸ் இயர். என்ன ஆக்ஷன் என்ன வந்தாலும் கர்த்தர் நம்மளை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம கர்த்தரோடு இருந்தா இப்ப அறிஞ்சா, அவரை அறிந்தால், இயேசுவை அறிந்தால், இயேசுவை எத்தனை பேருக்கு பர்சனலா தெரியும்? இதுதான் பாயிண்ட். பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அப்படின்னா இப்ப பாஸ்டர் ஜாஷ்வா ரமேஷும் குணசுந்தரியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், they know personally each other in and out. கரெக்டா? இதுதான் நோயிங். இப்போ நீ வந்து உன் ஹஸ்பண்டை கம்ப்ளீட்டா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் அறிவது. என் புருஷன் எந்த சமயத்தில் எப்படி சாப்பிட போவாரு அப்படின்னு கூட ஒரு சம்சாரத்துக்கு தெரியணும். தெரிஞ்ச சம்சாரம் புத்திசாலி சம்சாரம், தெரியாத சம்சாரம். So, இப்போ now how we know about Jesus Christ? Do we really know about Jesus Christ? தெரியாது. இயேசு ஒரு மத பிரசங்கியாரா? இன்னைக்கு ப்ராப்ளமே இதுதான். இப்போ வந்து நிறைய பேர் உள்ள வராமல் இருக்கிறது காரணம் நம்ம அவனை கிறிஸ்தவனை மாத்திடுறோம். ஒருத்தனை கிறிஸ்தவனை மாத்திடுறோம். இல்லை, கிறிஸ்தவனை மாற்ற வேணாம், இயேசுவின் பிள்ளையாக மாற்று. ஒரு மனுஷனை பிடிச்சி இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு இதுதான்பா உண்மைன்னு சொல்லிட்டு அவருடைய பிள்ளைகளை மாற்று. இது இந்த மத பிரசங்கம், இது மத மாத்திரத்துக்கு வரவங்கன்னா எவ்வளவோ சண்டை வேற. அதில் உண்மையாகவே இந்துக்களோ யாரும் இயேசுக்கு நேர் விரோதி கிடையாது. பேச மாட்டான், கம்முன்னு இருப்பான், அவர் நல்லவர்ன்றான். அதே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை பார்த்து என்ன சொல்றான்? கெட்ட வேண்டும். ஏன் அப்படி சொல்றாங்க? Because we Christians, we don't project Jesus. If we know Jesus, we can project him. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் வந்து எல்லாத்தையும் செய்து போனார். இது இப்போ அது சொல்லும் போது அவர் நமக்குள்ள இருந்தார், நாம் அவரை பிரதிபலிக்க வேண்டும். யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். போச்சு. இப்ப நித்திய ஜீவனை பத்தி எல்லாம் கை தூக்குனீங்க. இங்க என்ன போட்டுக்குது? அவர் நடந்தபடியே நமக்கு. இங்கதான் ப்ராப்ளம் ஆகுது. இல்லாட்டி நான் உன்னை தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு.
லூக்கால என்னுடைய டெய்லி போர்ஷன்ஸ் தான். அக்கிரமக்காரனே உன்னை தெரியன்னு சொல்லிட்டு போடுறேன். உங்கள் வீட்டில் நாங்கள் இது பண்ணோம், உமக்காக நாங்கள் இது பண்ணோம், உமக்காக ஞானஸ்தான தொட்டியில் டைவ் அடித்தோம், இதை எடுத்தோம், எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் அவரை தெரியாது. அவருக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. இயேசு என்ற ஒரு பெயரை வைத்து வியாபாரம் பண்ணுறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நாம் நடக்க வேண்டும். Now let us go back to John's Gospel 17. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். இப்ப நீர் இங்க வெரி பாயிண்ட் பிளாங்கா அவர் சொல்றாரு, பூமியிலே நீர் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு கொடுத்திருக்க பர்பஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். What purpose we have been sent into the world, he has completed. His innings is over. அவர் முடித்து விட்டார். இனி அவர் ரெடி. நெக்ஸ்ட் அவருடைய லைஃபோட ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. நெக்ஸ்ட் அவர் பாடுபட வேண்டியது. பாடுபட்டு முடிஞ்சு எல்லா அதிகாரத்தையும் பிடித்து எடுத்து மரணம் அடையலைன்னா நரகத்துக்கு போய் கீழே இருந்தானே அவங்ககிட்ட இருந்து கீ வாங்கிட்டு இருக்க முடியாது. பாதாளத்துக்குள்ளே திறவுகோள்களையும் பிடிக்கிட்டு வந்துட்டாரு. உரிந்து கொண்டு போட்டிருக்கோம். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். இங்க இல்ல, இங்க வந்தது அவங்க அப்பா சொன்னதை நிறைவேற்றுறதுக்காக இங்க வந்தது. திருப்பி போறது தான். அதுல தான் அவருக்கு he was waiting. He loved his people. எல்லாரும் நேசிச்சாரு. ஆனா அவரு அந்த வந்த குளோரிய திருப்பியும் அது விட்டு கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இல்லை. He never wanted to relinquish the thing. He was God. அந்த பொசிஷனை விட்டுட்டு வந்துட்டு யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஆள் ஒருத்தன் நல்லா வெல் டு டூவாக இருக்கிறான், பயங்கர வெல்த்தியாக இருக்கிறான், எல்லாம் இருக்கும். அவன் கீழே இறங்கி வரத்துக்கு ஆசைப்படுவான். No way, he will never come to him. அதனால் அவர் வந்தார். வந்து தன்னுடைய பிள்ளைகளை மீட்கிறதற்காக, அவர் மேலே யார் யார் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்கள மீட்கிறதுக்காக வந்துட்டு முடிச்சுட்டு தான் வேலையை முடிச்சுட்டு நித்திய ஜீவனை கொடுக்குறவங்களுக்கு அது பின்னால் பார்த்துக்குவார். முதல்ல வேலையை வச்சு இந்த பிளட் நால கவர்னட் ஏற்படுத்துறாரு. The God of universes நிறைய யூனிவர்சஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் கடவுள் நேராக வந்து மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறார். எப்படி? தான் ரத்தத்தினாலே. ரத்தத்தினால பண்ற உடன்படிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் அந்த காலத்துல பலி செலுத்தினாங்கன்னா ரத்தத்தினால உடன்படிக்கை பண்றது. ஆபிரகாம் அங்கங்க போகும்போது அங்கங்க பலி செலுத்தி ஒவ்வொரு ஏரியாவை போய் டெரிட்டரியா கவர் பண்ணான். இவர் தன்னுடைய ரத்தத்தினாலே ஹையஸ்ட் வேல்யூடு உள்ள திங்னால அவர் அந்த பலியை செலுத்தினார். செலுத்தி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார். இஃப் யூ ட்ரஸ்ட் இன் மை பிளட் ஐ ஷெட் ஃபார் யூ, ஐ வில் சேவ் யூ. அதர்வைஸ் நம்மளுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. அவர் யாருக்காக ரத்தம் சிந்தினாரு? எல்லாருக்காகவும் தான். There is no
ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், புத்திஸ்ட் அப்படின்லாம் வித்தியாசம் கிடையாது. அவர் எல்லாருக்காகவும் மாம்சமான அப்படி இருக்கும்போது நம்ம மற்றவனை எப்படி வெறுத்து பார்க்கலாம்? அன்பு கூறுறோமா, இல்லாட்டி பேர் மாத்தாத போதும் அன்பு கூறுறோம். இதுதான் பாயிண்ட் வருது. நான் நிறைய இதில் பார்த்தேன். நேற்று கூட ஒரு லேடியோட, சவுதி லேடிய பிரின்சஸ், அவருடைய சரித்திரத்தை படித்தேன். ஹவு ஷி அக்செப்ட். இப்போ அங்கே ஓப்பனாக வந்து சொல்கிறாரு, தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. ஏன்னா அந்த இடத்துல முஸ்லீம் வேர்ல்டில் பெனிட்ரேட் பண்ண முடியல, நம்மளால் பெனிட்ரேட் பண்ண முடியல. அதனால் கர்த்தர் அங்கே அவரே வந்து சம்டைம்ஸ் பண்ணுறாரு. இல்லாட்டி he creates such situations, then they accept him. So நான் செய்து முடிச்சிட்டேன். He says, இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் சொல்ல தைரியமா சொல்ல முடியுமா? இந்த ஜெபம் பண்ணும்போது பாதி பயம் வந்துடும். ஏன்னா சாவறதுக்கு முன்னால தான் இந்த ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஜெபம் பண்ணுவான். அப்படி பண்றதா இருந்தா கூட அதனால அவனுக்கு டவுட் வந்துடும். என்னன்னா அங்க போவோமா இல்லாட்டி வேற எங்கேயாவது போயிடுவோமா, இல்லாட்டி அவர் மேலே போன போது என்னை உன்னை அறிவேன் மகனே வான்னு கூப்பிடுவாரா, இல்லாட்டி டவுட் ஃபுல்லாக சந்தேகமாக போவோமா? இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்துடும். ஆனால் அவர் தைரியமாக சொல்றாரு. ஹலோ, ஜான் சாமியல் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டை ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.